கர்நாடகா தர்வாட். இங்க ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ரொம்பவே ஹை செக்யூரிட்டியோட சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் வச்சு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பரா வச்சு ஒவ்வொரு விசிட்டர்ஸோடைய லாகையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யாரு வரா யாரு போறா அப்படிங்கிற எல்லா விஷயமே ரெக்கார்ட்ல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஹை மெயின்டெனன்ஸ் அபார்ட்மெண்ட்ல 6th ஃப்ளோர்ல ஒரு பிளாட். அந்த பிளாட்டுக்குள்ள ஒரு பொண்ணு பெட்ல படுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கேஷுவலா, ரொம்பவே ரிலாக்ஸ்டா, எந்த விதமான டென்ஷனும் இல்லாம. ஆனா அதே பெட்டுக்கு பக்கத்துல ஃப்ளோர்ல 8 வயசான ஒரு சின்ன பையன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். செஸ்ட்ல ரொம்ப ஆழமான காயங்கள்லாம் இருக்கு. மூச்சே மெல்ல மெல்ல தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னு சொன்னா அதே பிளாட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ரூம்ல ஒரு நபர் ரத்த வெள்ளத்துல இறந்தே கிடக்குறாரு. அவரோட உடம்புல எக்கச்சக்கமான இடத்துல கத்தி குத்துகள் இருக்கு. அவருடைய கழுத்துல பல இடத்துல பாத்தீங்கன்னா கத்தியால குத்துன மாதிரி இருக்கு. அவருடைய உடம்பு அசையவே இல்ல. அவரு மொத்தமா இறந்துட்டாரு. இவங்க இருக்கக்கூடிய அந்த பிளாட்ல மொத்தம் 3 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் அவங்களோட பையன் 8 வயசு பையன். இப்ப ஹஸ்பண்ட் ஒரு ரூம்ல ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. இன்னொரு ரூம்ல ஒரு பையன் கீழே கிடக்குறான். சுத்தி நிறைய ரத்தமா இருக்கு. ஆனா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெட்ல இவங்க மட்டும் எப்படி கூலா ரீல் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ். 2 பேருமே நல்ல எஜுகேட்டட். சொசைட்டில ரொம்பவே மதிக்கத்தக்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. சரி, இப்ப இந்த 4 செவத்துக்குள்ள என்ன நடந்துச்சு? அந்த போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு ஏன் அழல, ஏன் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணல, ஏன் அவங்களோட பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்டோட போனுக்கு வரக்கூடிய அத்தனை காலையுமே இவங்க தான் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்டென்ட் பண்ணி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸை பத்தி ஏற்கனவே நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2026 ஜூலை, அதாவது இந்த மாசத்துல இந்தியாவே அதிர வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்தது. பையன் கீழே ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அந்த சமயத்துல பெட் மேல எந்த ஒரு கவலையுமே இல்லாம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற இந்த வீடியோவை பல பேர் நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. இது ஒரு வைரலான கேஸ் அப்படிங்கறதுனால கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இன்னைக்கு நம்ம இந்த கேஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கேஸ் ஃபார்மேட்ல டீடைல்டான நரேஷன்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கான ஒரு கரெக்டான சேனல் தான் நம்மளுடைய சேனல். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். கர்நாடகா பெல்லாகவி டிஸ்ட்ரிக்ட், சங்கேஸ்வர் தாலுக். இங்க ஹிபாலா அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு. இங்க ஒரு விவசாய குடும்பம் இருக்கு. அவங்க கிட்ட பெருசா நிலம்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப பணக்காரங்களாம் கிடையாது. சராசரியான வருமானம் வரக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த குடும்பத்தில் இருந்த அந்த அப்பாவுக்கு ஒரே ஒரு கனவு மட்டும் இருந்தது. தன்னோட பையனை எப்படியாச்சும் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிரணும் அப்படின்னு. அந்த பையனோட பேரு தான் கிரண். அந்த அப்பா தன்னோட பையனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நிலத்தை வித்தாரு. கடைசியா அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும், தன்னோட பையனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கடைசி துண்டு நிலத்தை கூட விடாம வித்தார். அந்த காலத்துல மெடிக்கல் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்லப்போனா இப்பயுமே ரொம்ப கஷ்டம். எக்கச்சக்கமான போராட்டத்துக்கு நடுவுல தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இவரை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே நம்ம கிட்ட பெரிய அளவுல வருமானம்லாம் வர கிடையாது. எதுக்காக நீ உன்னோட பையனை டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி பல முறை இவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா இவரு தன்னோட பையன் நல்லா படிக்கிறான், கண்டிப்பா அவனை டாக்டர் ஆக்கி தீருவேன் அப்படின்ற ஒரு வைராகியத்தோடு இருந்தார். அப்பாவுடைய ஆசையை கிரண் டிசப்பாயிண்ட் பண்ண கிடையாது. நல்லா படிக்கிறாரு. படிச்சு கவர்மெண்ட் கோட்டால இவர் மெடிக்கல் சீட்டு வாங்குறாரு. படிச்சு முடிக்கிறாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவர் அனஸ்தீசியாலஜிஸ்டா மாறுறாரு. அதாவது ஹாஸ்பிட்டல் ஆபரேஷனுக்கு முன்னாடி பேஷண்ட்டை உட்கார வச்சு அவங்களுக்கு அனஸ்தீசியாலாம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு பெயின் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்படி கொடுக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இவர். தர்வாட்ல சிராயு ஹாஸ்பிட்டல் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருக்கு. ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து அவங்கள பார்த்துப்பாரு. யாரையுமே காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக திருப்பி அனுப்ப மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூட ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை கொலீக்ஸுமே இவரை பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விதமா நடந்து பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்ல ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே ஆன் டைம்ல அங்க இருப்பாரு. இவர் ரொம்ப பஞ்சுவல் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பேசுவாங்க. கஷ்டப்பட்டு டாக்டர் ஆயிட்டு அதுல கிடைக்கக்கூடிய சேலரி எல்லாம் வச்சு இவர் ஒரு மாதிரி அவரோட லைஃப்ல செட்டில் ஆகுறாரு.
இவரோட ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்தது. ஆனா அவரோட பர்சனல் லைஃப் அந்த லெவலுக்கு நல்லா போகல. கிரணுக்கு ஒரு பெரிய வலி இருந்தது. இவர் மேரேஜ் பண்ற வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த கல்யாணம் வந்துட்டு இவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல இருந்து விலகி வெளியில வந்துடலாம் அப்படின்ட்டு இவர் டைவர்ஸ் வாங்கியிருக்காரு. இப்படி இவருக்கான அந்த மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பையன் பிறந்தாரு. அந்த பையனோட பேர் வந்துட்டு நிக்கித். ஸோ தன்னோட பையன் நிக்கித்தை வந்துட்டு ஒழுங்கா பார்த்துக்கணும் அப்படின்ற ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிரணுக்கு இருந்தது. இவர் ஒரு சிங்கிள் ஃபாதரா இருந்த அந்த பையனை நல்லா பார்த்துக்கணும், கூடவே டாக்டர் ஜாபையுமே வந்துட்டு இவர் பண்ணணும். எல்லாத்தையுமே இவருக்கு மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பதான் வந்து கிரண் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு மேலே லைஃப்ல ஒரு பார்ட்னர் வேணும், அதே மாதிரி நிக்கித்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால இவர் மேட்ரிமோனியல் சைட்ல வந்துட்டு அவரோட ப்ரொஃபைல போடுறாரு. போட்டு ரொம்ப நேரம் சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு மேட்ச் கிடைக்குது. விஜயபுரால நல்ல வெல் செட்டில் ஃபேமிலியில நல்ல ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு கிடைச்சது. அந்த பொண்ணு வந்துட்டு டாக்டர் தான். அவங்க ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட். எப்படி இவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலையோ அதே மாதிரி அவங்களுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகும். அந்த பொண்ணுமே இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணி அது செட் ஆகல அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் ஆயிட்டு தான் வெளியில வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே லைஃப்ல ஒரே மாதிரியான பெயின். ரெண்டு பேருமே டாக்டர்ஸா இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு 2017 இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க கிரணோட வீட்டுக்கு வந்தாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற அந்த சமயத்திலே வந்து ஏற்கனவே இவங்களுக்கு பையனான நிக்கித் வந்துட்டு இருந்ததுனால இவங்க அவங்களுக்கு ஸ்டெப் மாமா இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்க போயிட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்காக ரங்கா ஸ்டெல்லோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க கூட்டி போறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி செட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி கிரண் அந்த சமயத்துல நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. சரி, நமக்கும் வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நம்மளோட அப்பா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு, அவர் எதிர்பார்த்த மாதிரி டாக்டர் ஆயிட்டும், ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு நினைச்சாரு. ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய 4 செவுத்துக்குள்ள இவருக்கு ஒரு நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஜூலை 15, 2026 வெட்னஸ்டே காலையில தர்வாட் சிராயு ஹாஸ்பிட்டல் மார்னிங் ஷிஃப்ட் வந்து ஆரம்பிச்சது. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா ஸ்டாஃபுமே வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு டைமிங்ல எல்லா ஸ்டாஃபுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஆனா டாக்டர் கிரண் மட்டும் அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை. இது ரொம்ப ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே பஞ்சுவலா இருக்கக்கூடிய கிரண் எதனால திடீர்னு வரல, அதுவும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம அவர் லீவ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படிங்கிறதுனால அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு கால் பண்றாங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டைம் வந்துட்டு காலையில ஒரு 11 மணி இருக்கும். ஸ்டாஃப் எல்லாம் அவருக்கு என்னாச்சு, ஏன் வரல அப்படின்ற டென்ஷன்ல தான் வந்துட்டு காலே பண்ணியிருக்காங்க. போன் வந்துட்டு ரிங் ஆயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த போன் வந்துட்டு அட்டனும் ஆகுது. ஆனா அந்த போன்ல பேசுறது வந்துட்டு கிரண் கிடையாது. இந்த போன் கால்ஸ் எடுக்கிறது கிரணுடைய ஒய்ஃப். இவங்க அந்த கால் அட்டன் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் ஸ்டாஃப்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை டாக்டருக்கு எதனாச்சும் உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ, நைட் அதனால ரொம்ப அவதிப்பட்டு இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்காரோ அப்படின்னு நினைச்சா. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானம் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே அவரு வரல. இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல மதியானம் ஒரு சர்ஜரி நடக்க இருக்கு. இதுக்கு அர்ஜென்ட்டா வந்துட்டு அனஸ்தீசியாலஜிஸ்ட் வந்துட்டு வேணும். ஏன்னா சர்ஜரிக்கு முன்னாடி இவங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணணும். பண்றதுக்கு வந்துட்டு இந்த டாக்டர் வேணும். ஆனா அவரு அந்த டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரல. இதனால வேற வழி இல்லாம ஒருவேளை அவரு மறந்துருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு, சரி நம்ம ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அவருக்கு கால் பண்றாங்க. இந்த முறையை வந்துட்டு கால் அட்டன் ஆகுதானா அவரு பேசல. அவரோட ஒய்ஃப் இந்த தடவை பேசுறாங்க. ஆனா போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை வேற ஒரு காரணம் சொல்றாங்க. அவர் இப்பதான் எந்திரிச்சாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இது கேட்ட ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஷனா இருந்தது. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க, ஆனா போனை விட்டுட்டா வராரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி வரட்டும், வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. மதியானத்துக்கு மேல ஆகுது, சாயந்தரத்துக்கு மேலே ஆகுது. ஆனா கிரண் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரல. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இதே நேரத்துல கிரணோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவருக்கு முன்னாடி நாள் சாயந்தரத்துல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜூலை 14, அதாவது முன்னாடி நாள் ஈவினிங்ல இருந்து ஜூலை 15 மதியானம் வரைக்குமே கால் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்குமே அவங்களால கிரண் கிட்ட பேச முடியல. அதுக்கு பதிலாக அவங்க ஒய்ஃப் தான் எடுத்து எல்லாத்துக்கிட்டையுமே ஒவ்வொரு கதையை சொல்லியிருக்காங்க. அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் இப்பதான் வெளியில போனாரு, ஃப்ரெண்டு வந்தாங்க பாக்குறேன்ட்டு போனை விட்டு போயிட்டாரு, இந்த மாதிரியான பல காரணங்கள். இப்போ அவங்களோட குடும்பத்தில் இருக்க
இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒரு தடவை ஃபோன் பண்ணா தூங்கிட்டு இருக்காருங்கிறாங்க, இன்னொரு தடவை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கங்கிறாங்க, இன்னொரு தடவை ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காருங்கிறாங்க. எதுவுமே புரியல. சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம், டைரக்டா அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பாத்திரலான்ட்டு இவங்க கிரனோட ஃபேமிலியில இருக்கிறவங்க அத்தனை பேருமே சேர்ந்து கிரனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அத்தனை பேருமே அன்னைக்கு ஈவினிங்குள்ள ரங்கா ஸ்டெல்லோ அபார்ட்மெண்ட்ஸ்க்கு போறாங்க. 6th ஃப்ளோர்ல கிரனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்று இருந்திருக்காங்க. நின்னு கதவு வந்துட்டு தட்டுறாங்க. ஆனா யாருமே உள்ள இருந்து வந்து அந்த கதவை ஓபன் பண்ண கிடையாது. ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க, யாருமே கதவு திறக்கல. இன்னும் இவங்களுக்கு கதவு திறக்காம உள்ளார என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெளில தான் இருக்கு. மறுபடியும் தட்டி இருக்காங்க. ஆனா சைலன்ஸ் மட்டும் தான் மிஞ்சினது. உடனடியே அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு கேக்குறாங்க, இன்னைக்கு நீங்க கிரனை பாத்தீங்களா அப்படின்ட்டு. யாருமே அன்னைக்கு கிரண் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வரதை பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்ல போனா அன்னைக்கு காலையில இருந்து அவங்களோட ஒய்ஃப் கூட வெளியில வரல அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு காலையில இருந்து பிளாட் விட்டு வெளியில வராம அவங்க உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்ற சந்தேகமே இவங்களுக்கு இருந்தது. ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு நாள் முழுக்க போன் கால் அட்டன் பண்ணாம இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இப்படி ரொம்ப நேரமா தட்டி பார்த்த இவங்களுக்கு இன்னுமே சந்தேகமா இருக்கு. சரி நம்ம உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. இப்பதான் இவங்க போலீஸ் கமிஷனர் என் சசிகுமாருக்கு கால் பண்றாங்க. இப்ப கமிஷனர் வந்துட்டு டீமோட அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து அந்த டோரை நாக் பண்ணி பாக்குறாங்க, கதவு திறக்கல. இவங்க அந்த லாக்கை வந்துட்டு உடைச்சு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போன போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த பிளாட்டுக்குள்ள ஒரு விதமான ஒரு சைலன்ஸ். ஏசி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, லைட்ஸ் எல்லாமே ஆன்ல இருக்கு, ரொம்பவே நார்மலா இருக்கு. ஆனா காத்துல வந்துட்டு ஒரு ரத்த வாடை லேசா அடிக்குது. போலீஸ் ஆபீசர்ஸ் ரூம் பை ரூமா போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்துட்டு லைட்டா சாத்தன மாதிரி இருந்திருக்கு. அந்த பெட்ரூம் ஓபன் பண்ணிட்டு இவங்க உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு பெட்ல படுத்துக்கிட்டு போனை கையில வச்சுக்கிட்டு ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல எந்த விதமான பயமும் கிடையாது, அழுகையும் கிடையாது. போன் ஸ்கிரீனோட அந்த ப்ளூ லைட் வந்து ஃபேஸ்ல பட எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க போலீஸ் வந்தது கூட பார்க்க கிடையாது, அவங்க எதையுமே நோட்டீஸ் பண்ண கிடையாது, போனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு மணி நேரமா நம்ம கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறோம், இத்தனை பேர் கதவை தட்டிட்டு இருக்காங்க, எதுவுமே உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சமயம் தான் அங்க இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாரு. இப்ப அவங்க படுத்திருக்கக்கூடிய அந்த பெட்டை பாக்குறாங்க. அந்த பெட்டோட ஒரு ஓரத்துல அவங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சில இன்ஜெக்ஷன்ஸும் மெடிசன்ஸும் கிடக்கு. அப்படியே அந்த பெட்டோடைய எட்ஜ் இவங்க நோட் பண்றாங்க, அதுல சில ரத்த கரைகள் இருக்கு. உடனடியா போலீஸோட கண்ணு வந்துட்டு பெட்டுக்கு கீழே போகுது. ஃப்ளோர்ல 8 வயசு இருக்கக்கூடிய நிஹித் அப்படின்ற அந்த பையன் ரத்த வெள்ளத்துல கீழே படுத்து கிடக்குறான். அவனோட நெஞ்சில வந்து பலமான காயங்கள் இருக்குது, குத்துன மாதிரி. அவனோட உடம்பு வந்துட்டு அசையவே இல்லை, கண்ணு வந்து பாத்தீங்கன்னா மூடி இருந்தது. எல்லாருக்குமே இதை பாக்குறப்ப ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, இந்த பையன் இறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு. ஆனா கமிஷனர் சசிகுமார் வந்துட்டு நிஹித்தை ரொம்பவே டீப்பா பார்த்தாரு. பார்த்த அந்த சமயத்துல அந்த பையனோட நெஞ்சில ஏற்பட்ட அந்த காயங்களை பார்த்துட்டு இருக்கும் போது நெஞ்சில வந்து சில அசைவுகள் இருந்ததை பாக்குறாரு. அந்த பையன் மூச்சு விட்டுட்டு இருக்கிறான் போல இருக்கு, அந்த பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம உடனடியாக அந்த பையனை வந்துட்டு தூக்கிட்டு வேக வேகமா ஓடுறாரு. அந்த பையனை தூக்கிட்டு போகும்போது அவரோட யூனிஃபார்ம் ஃபுல்லா ரத்தமாகுது. அவருக்கு அது எதை பத்தியுமே கவலை கிடையாது. 6th ஃப்ளோர்ல இருந்து லிஃப்ட் வழியா கீழே போயிட்டு அவரோட வண்டி எடுத்துட்டு உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு சேர்த்துறாரு. இந்த மொமெண்ட்ல ஒரு கமிஷனர் அப்படிங்கறது நிரூபிச்சிட்டாரு, ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கறது நிரூபிச்சிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வந்துட்டு நிகித்தை எக்ஸாமின் பண்றாங்க. அவரோட நெஞ்சில ரொம்ப பலமான காயங்கள் இருக்கு. அந்த பையனுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்த கமிஷனரை தவிர மீதி இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இப்ப அதே பிளாட்டுக்குள்ள தான் இருக்காங்க. இப்ப அந்த பிளாட்ல இருக்கக்கூடிய அடுத்த ரூமுக்கு போறாங்க. உள்ள போய் பார்த்தப்ப உள்ளார டாக்டர் கிரண் ரொம்ப மோசமான முறையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாரு. அவரோட கழுத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பலமா அறுத்திருந்தது. அதனாலதான் ரத்தம் இவ்வளவு போயிருக்கு. அந்த ரத்தம்லாம் வந்து பாத்தீங்கன்னா காய கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ரத்தம் வந்துட்டு ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத வச்சு ஒரு விஷயம் கிளியரா புரியுது. இவருக்கு நடந்த அந்த கொலை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடக்க கிடையாது, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டோ இல்ல சாயந்தரமேவோ கூட நடந்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு விவசாய அப்பாவுடைய மனநிலைமை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரோட வாழ்நாள் சேவிங்ஸ் அத்தனையுமே வச்சு இந்த பையனை டாக்டர் ஆக்கினாரு. ஆனா எல்லாமே இந்த ஃப்ளோர்ல ரத்தமா போகுது. ஒரு பக்கம் 8 வயசு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அவரோட அப்பா உயிரோடவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா
ஃபர்ஸ்ட் அந்த பெட்ல படுத்துக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க கிட்ட பேசணும். ஆனா அவங்களோட பிஹேவியரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அவங்க அழல, எந்த விதமான பேனிக்குமே ஆகலையே. இப்போ அந்த கிரைம் ஸ்பாட்டை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இது ஒரு கொலை தான் அப்படின்னு. போலீஸ் ஆபீசர்ஸ் பெட்ல படுத்திருந்த இவரோட ஒய்ஃப் கிட்ட எடுத்த உடனே கேள்விகள் கேட்கல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவங்களோட பிஹேவியரே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஒருவேளை அவங்க எதனாச்சும் இந்த மாதிரியான விஷயத்த பார்த்து மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு போயிருக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியாம கூட மற்ற விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு அந்த போனை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் உண்மையாலுமே இந்த கொலை யார் பண்ணிருப்பா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் அந்த சமயம் இவங்களோட மைண்ட்ல இருந்தது. எடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளாட்டுக்கு வெளியில இருந்து யாராச்சும் உள்ள வந்திருப்பாங்களா அப்படின்ட்டு பாக்குறாங்க. மெயின் டோர் செக் பண்றாங்க, ஜன்னல்லாம் செக் பண்றாங்க. யாருமே கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த மாதிரியான எந்த ஒரு அடையாளமே அந்த வீட்டுக்குள்ள இல்ல. விண்டோஸும் கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லாக்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவங்களோட பிளாட் வந்து 6th ஃப்ளோர்ல இருக்கு. வெளியில இருந்து யாராச்சும் ஜன்னல் வழியா ஏறி வருது அப்படிங்கிறது இம்பாசிபிள். இருந்தாலும் பால்கனி செக் பண்ணி பாக்குறாங்க. பால்கனிலுமே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் தெரியல. அப்ப அந்த அபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமராஸ் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா எடுத்து செக் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல யாருமே அவங்களோட பிளாட்டுக்குள்ள அன்னைக்கு போல அப்படிங்கறது தெரியுது. லிப்ட்ல இருக்கக்கூடிய கேமரா செக் பண்ணிட்டாங்க, காரிடோர்ல இருக்கக்கூடிய கேமரா செக் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாங்க. யாருமே அந்த பிளாட்டுக்குள்ள போல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா ஜூலை 14 சாயந்தரத்துல இருந்து ஜூலை 15 ஈவினிங் வரைக்குமே ஃபுல்லா அந்த வீட்டுக்குள்ள யாரும் போகல. அந்த வீட்டுக்குள்ள இருந்தும் யாரும் வெளியில வரல. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதை வெளியில இருந்து வந்தவங்க பண்ண கிடையாது, வீட்டுக்குள்ள இருந்த அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கிரைம் ஸ்பாட்ல இந்த கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ண அந்த கத்தியை வந்துட்டு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பெட்ல கிடந்த அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அப்புறம் மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் இவங்க யாருக்கு போட்டாங்க அப்படிங்கறதையும் யோசிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு நபர் மட்டும்தான். அவங்க கிட்ட மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். அவங்க என்ன சொல்ல போறாங்க? அவங்களோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. கிரணுடைய ஃபோன், அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபோட ஃபோன் ரெண்டுத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. என்னென்ன கால்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு, யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் வந்திருக்கு, எங்கிருந்து எந்தெந்த கால் போயிருக்கு. கிரண் ஃபோனுக்கு ஜூலை 14 சாயந்தரத்துல இருந்து எக்கச்சக்கமான இன்கமிங் கால்ஸ் வந்திருக்கு. அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யார் யார் என்னென்ன டைமிங்ல பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் லிஸ்ட்டை வந்துட்டு போலீஸ் முதல்ல எடுத்துட்டு அந்த கால்ஸ் பண்ண அந்த நம்பர் எல்லாத்துக்குமே இவங்க திருப்பி கால் பண்றாங்க. இப்படி கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் கிட்ட, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்ச அந்த சமயத்துல அத்தனை பேருமே இந்த ஃபோன் காலை கிரண் அட்டென்ட் பண்ண கிடையாது, அவங்களோட ஒய்ஃப் தான் அட்டென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அத்தனை பேருமே ஒவ்வொரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்க கிட்டையும் ஒவ்வொரு கதை. இப்படி நிறைய இன்கமிங் கால்ஸ் வந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு கால் மட்டும் இங்க இருந்து அங்க போயிருக்கு. அதாவது கிரணோட போன்ல இருந்து வெளியில ஒருத்தங்களுக்கு போயிருக்கு. அந்த நம்பர் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு வரக்கூடிய ஒருத்தவங்களுடைய நம்பர். அவங்களுக்கு அன்னைக்கு காலையில 10 மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீ வீட்டுக்கு வர வேணாம், நாங்க எல்லாருமே ஊருக்கு போறோம், அதனால வீட்டை லாக் பண்ணிட்டு போறோம், உனக்கு இன்னைக்கு லீவு, நீ வர வேணான்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப இவங்க யாருமே வீட்டுக்கு வரக்கூடாது, வந்து இந்த விஷயத்த பாத்திரக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. இப்ப அடுத்து வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க கிட்ட எப்படி விசாரிக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கம்ப்ளீட்டா வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. இவங்க அந்த கொலையை பண்ணல, இவங்க திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து பாத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்காங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல ரத்த வெள்ளத்துல கிடக்கிறாரு, பையன் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப மோசமான முறையில கிடக்கிறான் அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கரமா கத்தி இருப்பாங்க, அழுத்திருப்பாங்க, கதறி இருப்பாங்க. உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க, போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோட கதவெல்லாம் தட்டி வாங்கன்னு சொல்லி ஹெல்ப் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க பண்ணல. ஏன் இப்போ ஆபீசர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா அவங்களே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. முதல்ல எடுத்த உடனே இவங்க சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. தெரியாதா? நீங்க அதே பிளாட்ல தானே இருந்தீங்க, அதே பிளாட்ல தான் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க, உங்க பையன் கீழே தான் வந்துட்டு கிடக்குறான், அதை கூட நீங்க பாக்கலையா, உங்களுக்கு அது எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. கமிஷனர் சசிகுமார் வந்துட்டு பின்னாடி மீடியா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு விதமான ஷாக்ல இருந்தாங்கன்னு சொல்றாரு. முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறப்ப ஒரு ஆன்சரும், அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அதே கேள்வியை வேற மாதிரி கேட்கிறப்ப வேற விதமான ஆன்சரையும் கொடுக்குறாங்க. கிரண் கிட்ட நீங்க எப்ப லாஸ்டா பேசுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் நேத்து ஈவினிங் பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் மத்த கேள்விகளை கேட்டுட்டு மறுபடியும் கிரண் கிட்ட நீங்க எப்ப கடைசியா பேசுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நேத்து மார்னிங்னு சொல்றாங்க. சரி, போன் கால்ஸ் எல்லாம் எதுக்காக நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாருன்னு சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு எந்த விதமான ஆன்சரும் இல்ல. இதுக்கு
பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவங்க நார்மலா இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண கிடையாது. எந்த ஒரு பேனிக்குமே இல்லாம அவங்க பாட்டுக்கு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத சைக்காலஜில எமோஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் வந்துட்டு அந்த இடத்துல நடந்திருக்கும். நடந்த அந்த சமயத்துல நம்மளோட பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியில வந்துரும். ஐ மீன் சில பேருக்கு எமோஷன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் ஆயிடும். இப்படி ஒரு விஷயம் இங்க நடக்கவே நடக்காத மாதிரி அந்த ரியாலிட்டி இவங்க அக்செப்டே பண்ணிக்காத மாதிரியும் இருப்பாங்க. இப்போ போலீஸ்க்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தேவையில்ல, அவங்களுக்கு தேவை எவிடன்ஸ், கன்ஃபெஷன்ஸ். இவங்களுடைய கேள்விகள் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. அப்ப திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, தலை சுத்துது, கண்ணெல்லாம் வந்துட்டு அப்படியே மயங்குது, மொத்த பாடியோட பேலன்ஸையும் அவங்க இழக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா மெடிக்கல் டீமுக்கு கால் பண்றாங்க, செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தப்ப இவங்களுடைய சுகர் லெவல் வந்துட்டு 40க்கு கம்மியா இருந்திருக்கு. இது டேஞ்சரஸ்லி லோ சுகர். நார்மலா சுகர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 70ல இருந்து 100 அந்த ரேஞ்சில் இருக்கு. 40க்கு கீழே போகுது அப்படின்றது உயிருக்கே ஆபத்தா கூட போயிட்டு முடியும். எதனால இவ்வளவு லோவா இருக்கு? டாக்டர்ஸ் வந்துட்டு செக் பண்ணி பார்த்ததுல இவங்களோட உடம்புல வந்துட்டு ஹெவி டோஸ் இன்சுலின் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னா இவங்களுக்கு பக்கத்துல பெட்ல கிடந்த அந்த சிரஞ்சு, அந்த மெடிசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின். தனக்கு தானே இவங்க ஒரு ஹெவியான டோஸை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. பொதுவா அதிகபட்சமான சுகர் இருக்கவங்களுக்கு இன்சுலின் போடுவாங்க. ஆனா சுகர் வந்துட்டு நார்மலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஹெவி டோஸ் இன்சுலின் போட்டா சுகர் வந்துட்டு ரொம்பவே அது குறைச்சிரும். இப்படி குறைச்சதுனால தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆபீசர்ஸ் இதை ஒரு சைக்காலஜிக்கல் லேயரா பாக்குறாங்க. சில பேர் இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை வந்துட்டு பண்ணதுக்கு அப்புறமா அதில் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியுமே ஒரு விக்டிம் மாதிரி காமிச்சுப்பாங்க. ஸோ நானும் இந்த சம்பவத்தில் ஒரு விக்டிம் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக கூட அவங்களே வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த செலுத்திக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க அத்தனை பேர்த்தையுமே கொலை பண்ணிட்டு நம்மளும் வந்துட்டு செத்தரலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இவங்க இந்த விஷயத்த அவங்க செலுத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் அவங்க ஒரு டாக்டர். இன்சுலின்ல எந்த லெவல் போட்டா எந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதனால அவங்களோட சுகரை அவங்க செக் பண்ணிட்டு ரொம்ப சேஃபஸ்டான லெவல்ல கூட அவங்க அதை போட்டு இருந்திருக்கலாம். அதாவது இது ஒரு கால்குலேட்டட் மூவா கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இப்போ கொஸ்டின் கேட்க முடியாது, கொஸ்டின்லாம் நிறுத்தினாங்க. அவங்கள உடனடியா கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே போக ஆரம்பிச்சது. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டு மெடிக்கலி ஃபிட் அப்படின்னு டாக்டர் சர்டிஃபை பண்ணா மட்டும்தான் அவங்கள ஃபார்மலா அரெஸ்ட் பண்ண முடியும், ப்ராப்பரான இன்ட்ராகேஷன் நடத்த முடியும். சரி, இப்போ அவங்க ரெக்கவர் ஆயிட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது அவங்களோட கையில தான் இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க ரெக்கவர் ஆகிற வரைக்கும் சும்மா இருக்க கிடையாது. இவங்க 2 பேர்த்தோடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கப்புள் யாரு, இவங்க 2 பேரும் தனித்தனியா யாரு, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டாக்டர் கிரணோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு விவசாய குடும்பம் அப்படின்னும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவர் கவர்மெண்ட் கோட்டால் இந்த சீட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னும், அதுக்கப்புறம் இவர் அனஸ்தீசியாலஜிஸ்டா மாறி இருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கு. அந்த பையன் தான் இப்போ உசுருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த பையனோட பேரு நிக்கித் அப்படின்னு. அந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகாம டைவர்ஸ் ஆயிட்டு தான் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற எல்லாமே தெரிய வருது. இப்போ அந்த பொண்ணை பத்தி பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப வெல் செட்டிலான ஒரு ஃபேமிலி. அவங்களும் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அப்படிங்கிறதும் தெரியுது. இப்போ அவங்க 2 பேரும் மேட்ரிமோனி சைட்ல மீட் பண்ணி 2017ல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகித் தான். இவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நிகித் அப்படின்ற ஒரு பையன் இருக்கு. அதாவது இந்த கல்யாணம் நடந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த பையனுக்கு இவங்க வந்துட்டு ஸ்டெப் மதர் ஆகுறாங்க. ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவங்க தான் வந்துட்டு பாத்துக்கிற மாதிரி இருக்கணும். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ண கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிட்டு இவங்க ரங்கா ஸ்டெல்லோ அபார்ட்மெண்ட்ஸுக்கு கூடி போறாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். போக போக இவங்களுக்குள்ள ஸ்லோவான விரிசல்கள் வர ஆரம்பிக்குது. கிரணுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த சமயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு குவாலிஃபைட் டாக்டர் தான். ஆனா இவர மாதிரி காலையில இருந்து நைட் வரைக்கும்லாம் அவங்களுக்கு வேலை இருக்காது. அவங்க ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஒரு லிமிட்டடான டைம் மட்டும்தான் அவங்க கிளினிக்கு போவாங்க. சோ இவங்களுக்கு பேலன்ஸ் நிறைய டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க தான் நிக்கித்தை கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. நிக்கித்தை ப்ராப்பரா பாத்துக்கணும், ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு விடணும், ப்ராப்பரா சாப்பாடு கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். இந்த பையனை பாத்துக்கிறதுல அவங்களுக்கு பெருசா உடன்பாடு இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கு. இதனாலே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போதே அந்த பையனை வச்சு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கிறத நாங்களே பாத்துருக்கோம்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் ஆன எங்களையுமே வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அவங்களோட
எங்களோட ஃபேமிலிக்குள்ள அவங்களோட வீட்டுக்குள்ள எங்களை பெருசா அலோவ் பண்றது கிடையாது, அதனால நாங்க அதிகமா அங்க போறதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மேக்சிமம் ஆர்கியூமெண்ட்ல கிரண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாவே இருந்துருவாரு. ஏன்னா அவரு ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா இவரோட அமைதி, இவர் இப்படி கண்டுக்காம விட்டதே வந்து அவங்களுக்கு பெரிய கடுப்பா இருந்து, இதனால நீ எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இன்னுமே சண்டை அதிகமானதா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துட்டு நிக்கித் மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி கிரணுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றாங்க. இவங்களுடைய ஃபைனான்சியல் பேக்ரவுண்டும் ஒரு பெரிய கேப்பா இவங்களுக்கு இருந்திருக்கு. என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ஆட்கள், உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஊர்ல அப்படின்ற மாதிரி பல விதமான சண்டைகள் வந்துட்டு வருமா. இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை அந்த பொண்ணு நிக்கிட்ட ரூஃப்ல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு பிளான் பண்ணதா சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு உண்மையா அப்படிங்கிறது இன்னும் அபிஷியலா வெளியில வரல. இது எல்லாமே இவங்க சொல்லக்கூடிய ரூமர்ஸ் மட்டும்தான். மேபி அது உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாமலும் இருக்கலாம். ஆனா போலீஸ் ஆபீசர் சைட்ல இருந்து இந்த ஃபேக்ட வந்துட்டு இன்னும் வெரிஃபை பண்ணல. கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லே ஒரு போலீஸ் ஆபீசர் இருந்தாரு. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுகர் நார்மல் ஆயிருச்சு அப்படிங்கிறது தெரியுது. அவங்களுக்கு அந்த சமயத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ஈஸ்வர் வந்துட்டு இவங்களோட கண்டிஷன் இப்ப ஸ்டேபிளா இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே தர்வாத் போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா வந்து இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த சமயம் முன்னாடி மாதிரி ஃபார்மலான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கல. இந்த சமயம் தான் ப்ராப்பரான இன்ட்ராகேஷனே ஆரம்பிக்குது. இந்த முறை அவங்க பல கதைகளை சொல்லி தப்பிக்க முடியாது. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தது. போன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்த எவிடன்ஸ் இருக்கு, நெய்பர்ஸோட ஸ்டேட்மெண்ட், இவங்களுடைய சொந்தக்காரங்களோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கு. திரும்பவும் போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்க எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஆன்சர் வந்துட்டு இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க. அன்னைக்கு ஜூலை 14 ஈவினிங்ல இருந்து நீங்க யார் யாருக்கு கால் பண்ணீங்க அப்படின்ற எல்லா ரெக்கார்டும் இதுல இருக்கு. உங்களோட பிளாட்ஸை சுத்தி எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமராஸ் இருக்கு. உங்களோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ள போனது ரொம்ப கிளியரா தெரியுது. அந்த பிளாட்ல அன்னைக்கு நீங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்களோட பையன் மட்டும்தான் இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த பிளாட்டுக்குள்ள யாருமே வர கிடையாது. அது எல்லாமே உங்களை தான் பாயிண்ட் பண்ணுது. இதுக்கு மேல நீங்க இல்ல அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த எவிடன்ஸ் வச்சு தண்டனை கிடைக்கும். நீங்களா சொன்னீங்க அப்படின்னா தண்டனை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை விஷயங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. மேற்கொண்டு நீங்க அந்த கிரைம் சீன்ல யூஸ் பண்ண அந்த கத்தியும் வந்துட்டு எங்க கிட்ட கிடைச்சிருக்கு, அதுல உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த சமயம் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருது. சரி, நான் உண்மையை சொல்றேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ட்டு இவங்க கன்ஃபெஷன் கொடுக்கறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அக்யூஸ்டோட வாயில இருந்தே உண்மை வந்துருச்சு அப்படிங்கறத எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட பேரை அபிஷியலா வெளியிடுறாங்க. டாக்டர் பிரியா, எல்லாருமே டாக்டர் பிரியங்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஜூலை 14 நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த டியூஸ்டே நைட்டு வீட்டுக்கு வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா கிரண் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு வராரு. இப்படி வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு, அது பையனை வச்சுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன ஆர்கியூமெண்ட் நடந்தது அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியல. ஆனா அந்த ஆர்கியூமெண்டோட எண்டில் பிரியங்கா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்றாங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிரண் தூங்குற வரைக்கும் அன்னைக்கு இவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. தூங்குனதுக்கு அப்புறமா பொறுமையா பிரியங்கா போயிட்டு ஒரு அனஸ்தீசியா இன்ஜெக்ஷனை எடுத்து தூங்கிட்டு இருக்கிற கிரணுக்கு போட்டு விட்டுருக்காங்க. யாரோ இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு இவர் எந்திரிச்சிருக்காரு. ஆனா நோ யூஸ். உள்ள போன அந்த இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இவரை செயல் இழக்க வச்சிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள எப்படி அவங்களுக்கு அந்த மருந்து கிடைச்சது அப்படிங்கறதுல பெரிய டவுட்டே வேணாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். அதுலயும் இந்த இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் இவங்க எடுத்திருக்காங்க. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபஷனை வச்சு அவரை வந்துட்டு லாக் பண்ணிருக்காங்க. இதுல இவங்களுமே ஒரு டாக்டர் தான். இவங்களுக்கு என்ன டோஸ் கொடுக்கணும், எந்த லெவல்ல கொடுக்கணுங்கிற எல்லாமே தெரியும். என்ன நடக்குது அப்படின்றத அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்துக்கிட்டு இருந்தாலும் அவர்னால கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ண முடியல. கை கால் எதுவுமே அசைக்க முடியல. மொத்தமா செயல் இழந்த அந்த சமயத்துல அவங்களோட ஒய்ஃபான பிரியங்கா கிச்சன் போயிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து இவங்களோட உடம்புல பல முறை குத்துறாங்க. அவரோட கழுத்தை வந்துட்டு பயங்கரமா இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறது அவருக்கு தெரியுது. ஆனா அதுக்கு அவரால் ரியாக்ட் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அவரு அதே இடத்துல இறந்து போறாரு. அப்படியே அவங்க பக்கத்து ரூமுக்கு போயிருக்காங்க. பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த பையனோட நெஞ்சில வந்துட்டு மாத்தி மாத்தி ஊத்தி இருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு தான் அந்த பையனை தூக்கி கீழே போட்டு அந்த பெட்ல படுத்தவங்க ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க போல. யோசிச்சு பாருங்க, ஒரு 8 வயசு பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது கூட தெரிஞ்சிருக்காது. பிரியங்காவுக்கு இந்த
பையன் வந்துட்டு டைரக்டான சன் கிடையாது, அதாவது பயாலஜிக்கல் சன் கிடையாது. இது கிரனோட பையன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சரி, அது எல்லாத்தையுமே விடுங்க. என்ன இருந்தாலும் அந்த பையன் வந்துட்டு ஒரு 8 வயசு சின்ன பையன். அந்த பையனை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். இது மட்டும் கிடையாது, பிரியங்காவை விசாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல கிரனுக்கு எக்ஸ்ட்ரா மேரிடல் அஃபேர் எதனாச்சும் இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் இவங்களுக்குள்ள இருந்ததா சொல்றாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் கடைசி டைம்ல அவங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கதா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதா அவங்க சொல்றாங்க. இதுல அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணுவான், ஹாஸ்பிட்டல்ல அந்த பையன் நிக்கிறதுக்கு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த பையனும் உயிர் பிழைக்கிறதுக்காக ரொம்பவே போராடி இருக்கான். ஒரு கட்டத்துல டாக்டர்ஸ் வந்துட்டு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல, அந்த கட்டத்தை அந்த பையன் தாண்டிட்டான், இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் கரெக்டா கொண்டு போனோம் அப்படின்னா அந்த பையனை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல அந்த பையனை வந்துட்டு இப்ப காப்பாத்திட்டாங்க. இந்த விஷயம் கிரனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலா இருந்தது, ரொம்ப சின்ன ஆறுதல். ஒரு 8 வயசு பையன் நிம்மதியை படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அவனோட வாழ்க்கையை வந்துட்டு மாறி இருக்கு. அந்த பையனோட வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய ஒரு மென்டல் டிராமாவா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பல இருந்தே அந்த பையனுக்கு ஒரு ப்ராப்பரான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நிம்மதியா சைலண்டா இருக்கிற ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூங்குற டைம் தான். அப்படி தூங்குற டைம்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு நார்மலா ஒரு பெரியவங்களுக்கு நடந்தாலே அது அவங்களுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கும். ஆனா இப்படி ஒரு சின்ன பையனுக்கு நடந்திருக்கு. நாளைக்கு அந்த பையனுக்கு வந்துட்டு பீஸ்ஃபுல்லா தூங்குறதுல எதனாச்சும் ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிறப்ப அது நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வெறும் 8 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனோட மைண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு கிளீன் ஸ்லேட்டா இருக்கும். அந்த பையன் ரொம்ப சீக்கிரமாவே குணமாகி இந்த டிராமால இருந்து வெளியில வந்து ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்துட்டு வாழணும் அப்படின்ட்டு நம்ம ஆசைப்படுறோம். டீப்பா தூங்கிட்டு இருக்கவங்கள அரெஸ்ட் கூட பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி லாஸ் எல்லாம் சொல்றதா கூட சொல்லுவா. ஆனா இந்த சில அறிவு கெட்டதுங்களா இருக்கும் பார்த்தீங்களா, அதுங்க கிட்ட இருந்து குழந்தைங்களை மென்டல் ட்ராமா இல்லாமல் காப்பாற்றுறதே ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும் போல. இன்னைக்கு லைஃப்பில் ஒரு குழந்தைய பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த ஏஜுக்கு ஏற்ற அந்த ஃபேக்டரோடய அவங்கள வளர்த்தி ஒரு நல்ல மைண்ட் செட்டில் அவங்கள படிக்க வச்சு கொண்டு போகிறது அப்படிங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றத தாண்டி இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது. இந்த மாதிரியான கேரக்டருங்களாம் வெளியிலும் இருக்குதுங்க, அதுவும் சொந்த வீட்டுக்குள்ளேயே சில பேர்த்துக்கு இருக்குதுங்க. அவங்கள நம்பி வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்க கூட முடியாது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை பாத்தீங்களா. அடிக்கடி கேஸ் விட்டு ரொம்ப வெளியில போறேன். இந்த நேரத்துல உடனடியாக அந்த பையனை கவனிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன கமிஷனர் சசிகுமாரையும் நம்ம வந்துட்டு பாராட்டியாகும். இந்த டைம்ல அந்த பையனை ரொம்ப உத்து கவனிச்சு அந்த பையன் உயிரோடு இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த புரோட்டோகால் பத்தியுமே யோசிக்காம உடனடியாக அந்த பையனை கூட்டிட்டு போன கமிஷனர் சசிகுமார் அவர்களுக்கு வந்துட்டு நம்ம வாழ்த்து தான் சொல்லுவோம். ஏன்னா மறுபடியும் அந்த பையன் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அவரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முடியல. இந்த கேஸ் இப்பதான் ஒரு 10-15 நாளுக்குள்ள நடந்திருக்கு. இந்த கேஸோட ட்ரையல் இன்னும் கோர்ட்ல போய்கிட்டு தான் இருக்கு. இன்னும் முழு விவரம் வந்துட்டு போலீஸ்க்கு கிடைக்கணும், ஃபுல் எவிடன்ஸ் கிடைக்கணும், கொலை செய்யப்பட்ட கிரனுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வரணும். இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை ப்ராப்பரா எக்ஸாமின் பண்ணாதான் ஒரு கம்ப்ளீட்டான தீர்ப்பு கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்துட்டு வைரல் கேஸா இருக்கிறதுனால இந்த கேஸோட டீட்டெயிலை இது வரைக்கும் என்ன கிடைச்சிருக்கோ அது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த கேஸோடைய தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நாம இந்த கேஸை பத்தின ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.